எழில் வந்துட்டு கயல் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு டைம்ல, அதாவது கயலும், எழிலும் பேசிட்டு இருக்கக்கூடிய டைம்ல, இப்படி விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடோடி வருவாரு அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது தேவியையும், விக்னேஷையும் ஒண்ணு சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே அவங்களால செய்ய முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொல்ற பேச்ச கேட்டுட்டு தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம அதாவது தேவிக்கு குழந்தை பொறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த குழந்தை தாய்ப்பால் குடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்தியா இருக்கும். நல்லாவும் இருக்கும். ஆனா, இங்க இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு, அதாவது இந்த விக்னேஷும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு, மாட்டு பால வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி, அத வந்து பார்த்தீங்கன்னா புட்டி பாலா வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குழந்தையோட உயிருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வினையா ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து இப்போ அந்த குழந்தைய வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் குடுக்கணும். அப்பதான் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நிலை சரியாகும் அப்படின்ற மாரி சொல்லி, தேவிய வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லப் போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.